ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து மை ரூட் பாஸோட எபிசோட் 2. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேகம் வந்து இன்னும் மிஸ்டர் ஜானோட ஆஃபீஸில் தான் உட்காந்துருக்கான். அப்போ வந்து மிஸ்டர் ஜான் வந்து கேட்குறாங்க, உங்கள் அம்மா திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து டேகம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே கீழே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்போ வந்து மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன், நீனும் என் மகை மாதிரி தான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே டேகம் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். டேகங்கோட அம்மா வந்து நல்லவங்க இல்லை. அவங்க ஹஸ்பண்டை தனி நிறையா பேர்கிட்ட வந்து அவங்க வந்து இதில் இருந்தாங்க. அப்போ வந்து டேகங்கோட அப்பா இறந்தோடனே வந்து டேகங்கெல்லாம் இவங்களால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கேயோ போயிடுவாங்க, டேகங்க தனியாக விட்டுட்டு. அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து டேகம் வந்து மிஸ்டர் ஜானை வந்து பார்க்குறான். நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன். அதுக்கடுத்து வந்து என்னோடய பையன்தான் வந்து இந்த ஆஃபீஸை வந்து டேக் ஓவர் பண்ணுவான். நீ கொஞ்சம் அவன் கூடயே இருந்து அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி டேகம் கிட்ட வந்து மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே டேகம் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு டேகம் வந்து நான் இப்போ போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடறான். டேஹங் வந்து கீழே கேண்டீனுக்கு வந்து போகிறான் ஏதாவது சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா எல்லோரும் வந்து டேஹங்கே பார்த்துட்ருக்காங்க. டேஹங் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே போய் அவன் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா ஒரு வாய்ஸ் வந்து வருது, இங்கே யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே டேஹங் வந்து அந்த பர்சனை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு யாராச்சும் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே இல்லையே சொல்லிவிட்டு அப்படியே அந்த பர்சன் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து உட்காடுறாங்க. நீ தப்பான சீட்டில் ஒன்றும் உட்காரலையே அப்படின்னு சொல்லிட்டு டேஹங் வந்து கேட்குறான். இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே இல்லை, இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லோரும் வந்து என்னை ஹேட் தான் பண்ணுறாங்க, நீ எப்படி இங்கே வந்து உட்காந்த அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எல்லோரும் பண்ணலாம், ஆனால் நான் பண்ணலைல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து டேஹங் வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். கேட்டோடனே என்னோடய பேர் வந்து ஜிமின், பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே ஜிமின் வந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ மறுநாள் வந்து டேகம் வந்து ஆஃபீஸ் வரான். ஆஃபீஸ் வந்தோடனே அவன் வந்து அவனோட டெஸ்கில் போய் உட்காரான். அப்போ வந்து மிஸ்டர் ஜான் வந்து வராரு. வந்து டேகம் கிட்ட இன்றைக்கி என்னோடய ஷெடியூலை வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே டேகமும் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சாரி சொல்லி எல்லாத்தையும் மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிடுறான். கேன்சல் பண்ணோடனே டேகம் வந்து சிஇஓ ரூமுக்கு வந்து போகிறான். அப்போ வந்து மிஸ்டர் ஜோன் வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேகம் வந்து வெயிட் பண்ணுறான். ஸோ மிஸ்டர் ஜோன் வந்து ஃபோனில் பேசிவிட்டு டேங்க வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோன் வந்து சொல்கிறாரு. சரி, அப்போ வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து போகிறான். அப்போ வந்து மிஸ்டர் ஜோன் வந்து உனக்கு வந்து இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன் வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே டேங் வந்து என்ன வேலை சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த நம்பரை வந்து உன் ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோன் வந்து ஒரு நம்பர் வந்து காட்டுறாரு. காட்டினோடனே டேகம் வந்து அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணுறான். அது வந்து என்னோடய பையன் ஜங்குக்கோட நம்பர் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜோன் வந்து சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வரான், நீ போய் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு ஏர்போர்ட்லேருந்து. அவன் வந்து வேறு யாரும் இல்லைன்னா அவன் வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. டேஹங் வந்து ஓகேன்னு சொல்கிறான். சொன்னோடனே மிஸ்டர் ஜான் வந்து நீ வந்து அவனை வந்து விட்டுறாத, இல்லைன்னா அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வராமையே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து டேஹங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனோட பார்க்குறான். அவன் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு இவன் எதுக்கு போய் பிக்கப் பண்ணணும், அப்புறம் வந்து அவன் இங்கே வராமல் வேறு எங்கே போவான், அதெல்லாம் சொல்லி அவன் மனசில் ஓடிட்டே இருக்குது. அப்போ மிஸ்டர் ஜான் வந்து டேங் வந்து பார்க்குறாங்க. நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து டேங் வந்து அப்படியே மிஸ்டர் ஜான் வந்து பார்க்குறான். ஜங்குக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது, அவன் வந்து என்கிட்ட பேச அவனாக வரமாட்டான், ஸோ அவனை வந்து இப்படி இழுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் வந்து சொல்கிறாரு. அப்போ டேஹுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே வந்து அவன் வந்து நிற்கிறான். அப்போ வந்து மிஸ்டர் ஜான் வந்து நீ இப்போ போய் அவனை போய் கூட்டிகிட்டு வா, அவனுக்கு வர டைம் ஆயிடுச்சு, இந்த நம்பரில் வந்து நீ வந்து அவனை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ஆஃபீஸ்லேருந்து வெளில போயிடான். டேஹங் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்துடுறான். வந்தோடனே வந்து அவன் வந்து உள்ளக்குள்ளே போகிறான். அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வருது, அவனுக்கு வந்து ஜங்குக்கு எப்படி இருப்பான்னு சொல்ல அவனுக்கு வந்து தெரியாது. அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது, நான் எப்படி அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படி முழிச்சிட்டு நிற்கிறான். அப்போ தான் வந்து ஃபோன் எடுத்து ஜங்குக் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறான். அப்போ வந்து ஜங்குக் வந்து அட்டன் பண்ணுறான். ஹலோ அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து மிஸ்டர் ஜானோட செக்யூரிட்டி உங்களை பிக்கப் பண்ணுறக்காண்டி என்னை வந்து அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். ஹலோ அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து
நான் வந்து எக்ஸிட் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அங்கே போய் பார்க்குறேன் யாராச்சும் ஃபோன் காதில் வச்சு நிற்கிறாங்களான்னு சொல்லி. பார்த்தா ஜங்குக் வந்து டேஹங்கை வந்து பார்த்துறான். பார்த்தோன்னே அவன் வந்து டேஹங் பக்கத்தில் வந்து நடந்து வரான். இவன் வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஜங்குக் வந்து வரதை பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் பிசாட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். என்னடா இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஹலோ நீ தான் கிம் டேஹுங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து அப்படியே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். உடனே வந்து ஜங்குக் வந்து உனக்கு காது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ தான் எங்கள் அப்பா அனுப்பிச்ச செக்யூரிட்டியான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து ஆமாம் நான் தான், நீங்கள் தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். ஆமாம் நான் தான், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ எங்கள் அப்பாவோட செக்யூரிட்டி தானே, இவ்வளோ முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். டேஹங் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். என்னையை பிக்கப் பண்ண தானே நீ வந்திருக்க, அப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து சாரி சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்து கார்கிட்ட வந்து போகிறாங்க. ஸோ கைஸ் இதுதான் எபிசோட் 2. சொல்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, டேக் கேர்.